சேகர்பாபு கூட அவர் அமைச்சரா தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு எதிர்ப்பு இருக்கு. சேகர்பாபுக்கு அந்த மாவட்டத்துல நிறைய எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா அது கோஷ்டி இருக்கு, பல கோஷ்டி அங்க இருக்கு. சுப்பிரமணியம் அமைச்சரா அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எதிர்ப்பு இருக்குங்க. பொன்முடி தவறு பண்ணிட்டார். ஆனா வாழ்நாள் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அவர் தவறு ஒண்ணு பெரிய தவறு ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு பொன்முடியை வீழ்த்துறதுக்கு என்னென்ன சக்திகளா இருந்துச்சு, ஆட்சியில இருக்கிற அரசு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணா, சில உதவியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் தெளிவா இதா இருக்கு. அவர் வீழ்த்தணும் அப்படிங்கிற இது பண்ணாரு. ஆனா பொன்முடியை பொறுத்தவரை அவர் பேச்சு தான் பிரச்சனையுடைய. பொன்முடி துரோகம் செய்ய மாட்டார், கட்சிக்கு எப்பவும் பண்ண மாட்டார். இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ண எவ்வளவு இருக்கான். சேலத்துல அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய பினாமி இளங்கோவனோட சேர்ந்து மிகப்பெரிய துரோகம் பண்ண ஆட்கள்லாம் இருக்கு. எனக்கு தெரியும் 2011 2016 திமுக ஜெயிக்கிறத விட அதிமுக ஜெயிச்சா பரவாயில்லன்னு நினைச்சு எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஆனா துரோகம் பண்ண பூரா இன்னைக்கு இந்த கட்சியில இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற வேண்டியது தலைவருக்கு வேணும். தலைவர் தெரிஞ்சுக்கிறணும், இளம் தலைவர் தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம அடிக்கடி இதை போடுறோம்.